நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே செய்திக்கென்று நான் வாசித்ததான பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் தெசலோனியன்ஸ் சாப்டர் 4 verse 1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதிகமாய் தேரும்படிக்கு, அதுதான் நான் இந்த நாளில் தலைப்பாக எடுத்திருக்கிறேன். அதிகமாய் நாம் தேருவோம். எப்படி அதிகமாய் தேர்வது? எதிலே நாம் அதிகமாய் தேர்வது? வேதாகமம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கைட் புக் அல்லது மேனுவல் புக்குன்னு சொல்லலாம், அல்ல கைட் புக்குன்னு சொல்லலாம். ஒரு டிவி ஒன்று வாங்குறீங்க, பெரிய டிவி, 75 இன்ச்சு டிவி. அது ஸ்மார்ட் டிவியாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஸ்மார்ட் டிவி தெரியாது. ஆனால் ஸ்மார்ட் டிவியை ஒரு லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னா கிடையாது. நம்ம அப்படி நம்ம பார்க்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியணும். அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் கொடுத்த அந்த பணத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சாதா டிவியே வாங்கி வச்சுருக்கலாம், ஏற்கனவே எப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கிற டிவி. ஆனால் விலை உயர்ந்த ஒரு டிவியை வாங்கிட்டு அதை அப்படியே ப்ளக் போட்டு வச்சுருப்பீங்களான்னா இல்லை. ஸோ யூ நீட் டு நோ வாட் ஸ்பெஷல் இன் தட். அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, என்ன அட்வான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா ஒன்று நீங்கள் கடைக்காரர்கிட்ட கேட்பீங்க, அல்லது கடைக்காரர் என்ன சொல்லுவார், எனக்கு அவ்வளவு தெரியாது சார், நீங்கள் புக்கில் இருக்குது போய் படிச்சுக்கோங்க, இந்த சிடி இருக்குது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் ஓகே அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே டிவியை போட முடியுமானா முடியாது. ஸ்டில் நீங்கள் அதை பார்க்கணும், என்ன இருக்குது புக்கில், என்ன இருக்குது சிடியில், என்ன இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் முழுமையாக நீங்கள் பயன்படுத்த முடியும். வேதாகமம் நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு கைடு புக்காக, ஒரு மேனுவல் புக்காக இருக்கிறது. இதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நம்மை கடைசியாக பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கைடு புக். எங்கே சொல்லியிருக்கு? யோவான் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 20வது அதிகாரம் 30-31 படிங்க. 30-31. இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத வேறொரு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக இந்த புக் எழுதியிருக்குதா? நாம் விசுவாசிக்கவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அல்டிமேட்டாக நாம் பரலோகத்துக்கு போய் சேருவதற்கு வேண்டியவைகள் இதில் இருக்குது. அதை தாண்டி இயேசு கிறிஸ்து எங்கே குளித்தார், எந்த வீட்டில் உட்காந்துருந்தார், என்ன சாப்பிட்டாரு, எப்போ எத்தனை மணிக்கு தூங்கினார், எத்தனை மணியெல்லாம் அவர் உறங்கி 6 hours தூங்கினாரா, 8 மணி நேரம் தூங்கினாரா, 10 மணி நேரம் தூங்கினாரா, அந்த மாதிரி தகவலாம் நம்ம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய போதனை என்ன கொடுத்தார், பரலோகத்திற்கு போவதற்கு தேவையானதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி அவருடைய நண்பர்கள் யார், அவர் எந்த வீட்டில் தங்கியிருந்தார், எத்தனை வீடு மாறி போனாங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 2 தகவல் அங்கே கிடைக்கும். மரியாளுக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று மரியாள் மாத்திரம் இல்லை, யூஸ்வலாக கொஞ்சம் பணம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே 2 வீடு இருக்குதான். மரியாள் நான் சொல்கிறது எலிசபெத், யோவானுடைய தாய். கொஞ்சம் பணம் உள்ளவங்க வழக்கமாக 2 வீடு இஸ்ரேலில் வச்சிருக்கிற பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா,
வின்டருக்கு ஒரு வீடு, சம்மருக்கு ஒரு வீடு வச்சுருக்குறாங்க. அந்த ரெண்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி தெர்மோகூலில் கட்டி ஏஏசி பிளாக்ல வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ட் வீடெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ இருக்கிற ஒரு மலையில் குடைஞ்சி கதவு போட்டு அதில் ஒரு தட்டியை ஒன்று அடைச்சி வச்சு வாழ்வாங்க. அதுதான் அவங்களுடைய வீடு, குகை. இப்போ மலை பிரதேசத்தில் ஒரு வீடும் தாழ்வான பிரதேசத்தில் ஒரு வீடும். ஸோ ரெண்டு கிளைமேட்டுக்காக அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் அப்போது இதெல்லாம் பைபிளில் இருக்குமானா அதெல்லாம் இல்லை. நம்ம ஏன்னா அது தேவையில்லை. நம்ம கூடுதலாக அதெல்லாம் போய் பார்த்து அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது என்ன, பரலோகத்துக்கு போவதற்கு தேவையான வழிமுறை என்ன, அது பைபிளில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கைட் புக், ஒரு மேனுவல் புக். நாம் பரலோகத்துக்கு போவதற்கு எப்படி போகலாம் அப்படின்னா இதை படித்தா தான் போகலாம். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். we plead you அப்படிங்கிறார். அங்கே வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் இதை படித்து தேறினால்தான் நாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போது ஒரு 6 காரியங்கள் வேதாகமத்திலே நான் எடுத்துனேன். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தின்படி மேபி 2 அல்லது 3 நாம் அதை பார்த்துட்டு கடந்து செல்ல போகிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். Matthew chapter 5 verse 20. உடனே அவர்கள் வளைவுகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். வேதபாரகர் 5:20, மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் Matthew 5th chapter 20 என்ன சொல்லுது? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் அப்படின்னு ஒரு டீம் அங்கே இருக்கிறாங்க. எப்போ பாரு பைபிளை வச்சுக்கிட்டே வந்து பைபிளை எழுதுறது, அதை படிக்கிறது, அந்த போதிக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு டீம் இருந்தாங்க, வேதபாரகர்கள். பரிசேயர்கள் நமக்கு தெரியும், அவங்க வந்து எப்போவும் ப்ரீஸ்ட். அவங்க வந்து ரொம்ப கவனமாக எல்லாவற்றையும் பக்கத்தில் போய் நின்னா கூட தள்ளி நில்லு அப்படின்னக்கூடிய ஒரு ஜூஸ், அந்த மாதிரி அவங்களுடைய இது. தலையில் ஒரு தொப்பி போட்டுக்குருவாங்க, ஒரு சின்ன ஹாஃப் கேப் இருக்கும், போட்டுட்டு பயங்கர ஆச்சாரம் அவங்களுக்கு. நீங்கள் வந்து அவங்கள போய் பக்கத்தில் நின்று பேச முடியாது, தொட முடியாது. என்னென்னா நாங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போவும் நடக்குது. இப்போவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் உள்ள மக்களை, இந்த ஃபாரிசீஸை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறாங்களாம். எல்லாத்துலேயும் அவங்க வந்து தே ஆர் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கிறதா நினைத்து வாழக்கூடிய ஜனங்கள். இப்போ வேதபாரகருடைய வேலை என்ன அப்படின்னா மொழிபெயர்க்கிறது, கிரேக்கத்தில் இருந்து அவங்களுடைய இப்போ இருக்கிற கலோக்கியல் லாங்குவேஜ் ஹீப்ரூலேருந்து கிரேக்குக்கு மாற்றுறது அப்படின்னு இப்போ பாரு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள எழுதிட்டே உட்காந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த ஸ்கிரைப்ஸுக்கான வேலை இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு டிஜிட்டல் வந்துருச்சு, பைபிள் பிரிண்டட் வந்துடுது. ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ். முன்னாடி என்ன நடந்தது, எப்படி அவங்களுக்கு பிரதிகள் கிடைத்தது? எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஒரு மந்திரி ஏசாயா புத்தகத்தை ஒரு சுருளை வாங்கிட்டு போகிறார். அப்படின்னா அவங்களுக்கு பிரதிகள் எடுக்கணும், காப்பீஸ் எடுக்கணும். உட்காந்து தோளில் எழுதுவாங்க அல்லது ஒரு ஓலையில் எழுதுவாங்க, அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, காப்பீஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வேத பாரகர்கள். அப்போ எந்நேரமும் அவங்களுக்கு அந்த பைபிளும் கையுமா உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த 2 பேரும் தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பிடுகிறார், அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நான் பரலோகம் போக முடியாதுங்கிறார். அல்டிமேட்டாக அங்கே தானே போகணும். அதுக்கே நீங்கள் போக முடியாதுன்னா பேசிக்காக ஒரு சின்ன ஒரு டேக்லைன் கொடுக்குறாரு. உலகத்தில் நீங்கள் யாரை பரிசுத்தவான்கள், நீங்கள் யாரை வந்து மேன்மை உள்ளவர்கள் அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள காட்டிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறார். அப்போது வேதபாரகர் பரிசேயர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க சரியாக பண்ணவில்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். நாம் அந்த உலகம் என்ன நினைத்து கொண்டிருந்தது, வேதபாரகர்கள் பரிசேயர்கள்லாம் எப்போ பாரு பைபிளும் கையுமா இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப
பரிசுத்தவான் அவன் தான் பரலோகத்துக்கு போவான், முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவன் நீதியே பிரயோஜனம் இல்லை, அவனை காட்டிலும் நீங்கள் நீதியாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணுனான், அவனுடைய பிரச்சனை என்னவா இருந்தது? யோவான் அவரை குறித்து என்ன சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு அதே அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியான் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? என்ன சொல்றாரு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. பரிசேயர் அப்படின்னா நான் யாருன்னு சொல்லிட்டேன். சதுசேயர் யார் அப்படின்னா, பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் கொள்கை ரீதியாக பிரச்சனை இருக்கு. இப்போ திமுக அப்படின்னு, திமுக அதிமுக மதிமுகன்னு நம்ம எல்லாரும் தெரியும், கட்சிகள் இருக்கு. என்ன பிரச்சனை? இவனும் திகா இருக்கான், அவன் திமுகங்கிறான், அதிமுகங்கிறான், மதிமுகங்கிறான். என்ன பேர்ல டிஃபரன்ஸ் ஆனால் கொள்கையில டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு நம்புகிறவர்கள் பரிசேயர்கள். சதுசேயர்கள் மரணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புறவங்க. மற்றதெல்லாம் ஓகே, எல்லாமே சேம், ஒன்லி இந்த பிரச்சனை மாத்திரம்தான் அவங்களுக்கு, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவங்க சதுசேயர்கள், சதுசீஸ். இல்லை உங்களுக்கு மறுஜென்மம் உயிர்த்தெழுதல் இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பரிசேயர்கள். இந்த இடத்துல 2 பேரும் மாறுறாங்க, பாக்கியெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இப்போ வெளி உலகத்தில் சொல்லுவாங்க, இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் சிலுவையில் மாறுவாங்க, பாக்கியெல்லாம் ஒன்று தான். உங்கள் குரான் பைபிளில் இருக்கும், பைபிள் குரானில் இருக்கும், எல்லாம் ஒன்று தானா, நீங்கள் இந்த இடத்துல மாறுவீங்க, நாங்கள் இந்த இடத்துல மாறுவோம்னு சொல்லுவோம். அப்படி அல்ல, நிறைய மாற்றம், முழுமையாகவே மாற்றம் இருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. எப்படி கத்தோலிக்கர்கள் பைபிளில் இருக்கக்கூடிய கான்செப்டை வைத்து முற்றிலும் மாறி இருக்கிறார்களோ, இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் முற்றிலும் மாற்றுமா வேறு கருத்துக்கள், நேர் எதிரான கருத்துக்கள் உண்டு. இதுக்கு அதுக்கும் நம்ம we cannot travel together அப்படிங்கிறதை நினைத்து கொள்ள வேண்டும். அதுபோல பரிசேயரும் சதுசேயர்களும் என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. அப்போ பார்த்த உடனே யோவான் ஸ்நானன் கேட்குறாரு, நீங்களாம் பாம்பு, நீங்களாம் சர்ப்பங்கள், விஷம் உங்கள்கிட்ட இருக்கு, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, யார் உங்களுக்கு இந்த வழியை காட்டி கொடுத்தது, ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்குறாரு. யார் உங்களுக்கு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யாருப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? வந்தா நீங்க போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீ யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான், நீ சரிப்பட மாட்ட அப்படிங்கிறார். என்ன பிரச்சனை? ஏன் அதை சொல்லுகிறார்? ஏன் அப்படின்னா, அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, போனோம் ஞானஸ்நானம் எடுத்தோம், ரைட், நம்ம வேலை முடிஞ்சது. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு எல்லாம் ஓகே 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் they go in their own way. அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். குங்கும போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. நான் ஸ்டைலுக்கு வைக்கிறத சொல்லலை, குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இன்னமும் பார்த்து கொண்டுதான். நம்ம மஸ்கட்டில் இருக்கிறவங்க, பஹ்ரைனில் இருக்கிறவங்க, புரூனேயில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க நான் பார்த்ததுனால நான் அதை சொன்னேன். ஏன் அந்த குங்குமத்தை சொல்றேன்னா, அது ஒரு விக்கிரகத்தை ஒப்பிட்டு வரக்கூடிய ஒரு காரியம். சரி, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு போட்டோ வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டது. தோற்றத்தை பார்த்தாலே அவர்கள்
இன்னும் மாறலை அப்படின்னு நல்லா தெரியக்கூடிய அடையாளம் இருக்கு. ஆனால் அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து வச்சு பக்கத்தில் நின்று தேவனுக்கு மகிமை அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? விரட்டி விட்டார். உனக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி. மாற்றம் வெளியில இருந்து இல்லை, உள்ள இருந்து வரணும் அப்படிங்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? காணிக்கை கொடுத்தாங்க, உபவாசம் இருந்தாங்க, நீண்ட ஜெபம் பண்ணாங்க, எல்லாத்துலேயும் போய் முன்னாடி முன்னாடி நின்னாங்க. கையை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க, காலை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் வேலை செஞ்சாலும் அடுத்தவன் ஏதாவது பண்ணாலும் ஓடி போய் அவனை வந்து குற்றப்படுத்தி அவனை வந்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ வெளி உலகத்திற்கு அவர்கள் பயங்கர பரிசுத்தவான காட்டி கொண்டார்களே ஒழிய உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே நடக்கல. உள்ளுக்குள்ளார எந்த மாற்றமும் இல்லை. வெளியே பார்க்கும் பொழுது நான் பயங்கர பரிசுத்தவான், நான் பயங்கர பரிசேயன், நான் வந்து பயங்கர சதுசேயன், நான் வேத பாரகன். ஆனா இன்வர்ட் உள் இருதயம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. அதுதான் இப்போ யோவான் ஸ்நானன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, ஞானஸ்நானம் எடுத்துட்டா வரும் கோபத்துக்கு தப்பிச்சுக்கலான்னு சொன்னது யார் உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மாற்றமே இல்லாமல் முன்னாடி நான் எப்படி செய்து கொண்டிருந்தேனோ அதையே நான் செய்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பரிசேயரை காட்டிலும் வேதபாரகரை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும். அவர்கள் நீதி என்ன? மற்றவர்களுக்கு முன்னாடி பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, மற்றவர்களுக்கு முன்னாடி நான் பைபிளை தூக்கிட்டு போயிடுவேன், மற்றவங்க முன்னாடி எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவர் வீட்டில் இருக்கவே மாட்டார், ஞாயிற்றுக்கிழமைன்னா அங்கே தான் இருப்பார், செவ்வாய்க்கிழமை மீட்டிங்காக சர்ச்சில் உட்காந்துருப்பார், சபை கூட்டத்தில் உட்காந்துருப்பார், வெள்ளிக்கிழமை மீட்டிங்காக உபவாச கூட்டத்தில் உட்காந்துருப்பார், வீட்டில் டெய்லி ப்ரேயர் நடக்கும், டெய்லி வந்து 1 மணி நேரம் அங்கே பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு காரையும் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தம்னா முட்டி நேர் முழங்கால் போட்டு 1 மணி நேரம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு வெளியில் உள்ள மக்கள் சொல்லுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது? வேஸ்ட்டுங்க. வெளியே நீ எல்லாம் அடுத்தவர்கள் இடத்துல உன்னை பரிசுத்தவானாக கிறிஸ்தவனாக காட்டிக்கொள்வதற்கு நீ பிரியப்படுகிறாயே ஒழிய விசுவாசம் எங்க போனது? உள்ளே எங்க மாற்றம் இருக்கிறது? உள்ளே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதை தான் சொல்றாரு, இருந்தால்தான் பரலோகம் போக முடியும். மத்தேயு 5 அந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். உங்கள் நீதி அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அவர்கள் நம்ம வந்து சிலரை பார்ப்போம், வெளியரங்கமாக அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் விசுவாசத்தில் ரொம்ப வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். நம்ம வெளி தோற்றத்தை தேவன் பார்க்கவே இல்லை. He never looks outward. வெளியரங்கமான காரியத்தை நாம வெளியே எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதே அவர் பார்க்கவே இல்லை. அவர் உள்ள எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்களோ, புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களோ, பட்டு உடுத்தி வர்றீங்களோ, இல்லை வேஷ்டி கட்டிட்டு வர்றீங்களோ, என்ன பண்ணிட்டு வர்றீங்களோ, அதை பற்றி தேவன் அதை பார்க்கல. அவர் பார்க்கறது விசுவாசம் இருக்கிறதா, இருதயத்தில் மனம் திரும்புதல் இருக்கிறதா. மனம் திரும்புதல் வெளியே இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டும். இவ்வளோ நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருந்தாங்க, ஆனால் இப்போ பேப்டிஸ்ட் எடுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றாங்க. அதெல்லாம் மாற்றம். சபைக்கு கட்டாயம் வர்றோம், ஆனால் நடவடிக்கை என்ன மாற்றம் இருக்கிறது? என்ன சேஞ்ச் இருக்கிறது? என்னுடைய நடவடிக்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நிறைய பேர் வந்து படிக்கிறோம் படிச்சுட்டே இருக்கோம், நிறைய வசனம் தெரியும், ஆனால் மாற்றம் இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? வசனத்துக்கு இப்படி சொல்லியிருக்கு, ஓகே இனிமேல் இன்னையிலேருந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு நாள் போட்டோம், ஒரு வாரம் போட்டோம், ஒரு மாதம் போட்டோம், 2 வருஷம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லை. there is no obedience in that. Unless you obey to the commandment, nothing will move forward. அதுதான் அவர் சொல்றார். வேதபாரகரும் பரிசேயர்களும்
வெளி ஜனங்களுக்காக அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்புல அகப்பட்டு போவார்கள். அப்போ நீங்களும் நானும் அவர்களுடைய நீதியை காட்டிலும், அதாவது வெளியே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சேட்டையை காட்டிலும் உண்மையாகவே நாம் மனம் திரும்பாவிட்டால் நமக்கு பரலோகம் அடைக்கப்பட்டு போகும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்டை லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 12:15 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமாம், இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் 2 வசனம் மேலே போவோம். நான் 13 நான் வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் லூக்கா 13 and 14. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனோ வைத்தவன் யார் அப்படின்னு கேட்குறார். நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே ஊழியக்காரரை கூப்பிட்டு அவரை பஞ்சாயத்து கூப்பிடுறது. அவர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லுது? உடனே என்னைய பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறாரு. ஒருத்தர் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 பேருக்கு நடுவில் நீதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு 100% 50-50 அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வரணுமா? 2 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில், குடும்பத்தில். அவங்களுடைய சொத்து 2 பேரும் சேர்த்து 100 அப்படின்னா இப்போ 2 பேருக்கு எத்தனை கொடுக்கணும்? இல்லை, உனக்கு நீ 60 எடுத்துக்கோ, நான் 40 எடுத்துக்கிறேன். நீ 70 எடுத்துக்கோ, நான் 30 எடுத்துக்கிறேன். நீ 80 எடுத்துக்கோ, நான் 20 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா? இல்லை, நான் 80 வேணும், நீ 20 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதா? 50-50 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணுமா? இதை வேறொரு ஆள் உனக்கு 50 தான், உனக்கு 50 தான், உனக்கு 20 தான், உனக்கு 80 தான் அப்படின்னு சொல்லணுமா? அப்படின்னா அவசியம் இல்லை. உங்களுக்கு நீதி இருந்திருந்தா, உங்களுக்கு சொந்த புத்தியும் அன்பும் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இல்லையா, நீ 60 எடுத்துக்கோ, எனக்கு நீ 40 எடுத்துக்கோ. இல்லை, உனக்கு எவ்வளோ வேணும் நீனே கேள், அதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எனக்கு தா. எனக்கு நான் அடையாளத்துக்கு, நான் உங்கள் அப்பா அம்மாவுடைய அடையாளத்துக்கு எனக்கு ஏதாவது ஒன்று கொடு, பிரச்சனை இல்லை. அல்லது எல்லாமே நீ எடுத்துக்கிறியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அங்கே நீதி அங்கே வருது, அன்பு முன்னாடி வருது. அதை விட்டுட்டு வேறொரு ஆள் பஞ்சாயத்து பண்ணி நீ இப்படி வாழ்கிற, உனக்கு இவ்வளோ தான், இவங்களுக்கு இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா அவசியம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாருங்க, இங்கே தான் கொண்டு வர்றாரு. பின்பு அவர்கிட்ட கேட்குறாரு. 14 என்ன சொல்கிறாரு? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ என்ன சொல்கிறாரு? பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ ஏன் பொருளாசை வந்ததுனால தானே விகிதாச்சார பிரச்சனை வந்தது. பொருளாசை அப்படின்ற ஒரு வந்ததுனால தான் விகிதாச்சாரம் பிரச்சனை வந்தது. ஈக்குவலாக எனக்கு பறித்து கொடுங்க, நான் மேன்மையானவன், நான் வீட்டில் மூத்தவன், நான் எல்லாத்தையும் பார்க்கணும், என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எங்கள் அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் தம்பிகளை நான் பார்க்கணும், நான் மூத்தவன், எனக்கு இவ்வளோ கொடுங்க, எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னா. ஸோ அங்கே ஒரு பொருள் ஆசை இருக்கிறது. அந்த பொருள் ஆசையை வரும் பொழுது தான் பிரச்சனைகள் வந்துவிடும் அப்படின்னு அவர் கொடுக்கறதை சொல்லுகிறார். பிரசங்கி புத்தகம், எக்லிஷியாசிட்டிஸ் பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 10, 11, 12 வாசிக்கலாம். பிரசங்கி 5, 10, 11, 12. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. பொருள் பெருக்கினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? 12 வாசிங்க. வேலை செய்கிறவன் கொஞ்சம் மாத்திரம் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கினாலே அவனை தூங்க விட்டார். சரி, ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும். பணம் சம்பாதிப்பதை வேதம் எதிர்க்கவில்லை, பணக்காரர்களாக இருப்பதை வேதம் எதிர்க்கவில்லை.
செல்வந்தராக இருப்பதை வேதம் எதிர்க்கவில்லை. எதை எதிர்க்கிறது அப்படின்னா, ப்ரையாரிட்டி மாறும் பொழுது, when you are shifting your priority towards money, then you are getting into trouble. இன்னைக்கு நான் காலையில் நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பாத்தியம், எனக்கு வேலைக்கு போகலைன்னா எனக்கு காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை நாம் கட் பண்ணும் பொழுது தென் இந்த முக்கியத்துவம் அங்கே மாறுகிறது, ப்ரையாரிட்டி மாறுகிறது. இந்த ப்ரையாரிட்டியில் கட்டாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, தவிர்க்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு. சட்டத்திற்கு உட்பட்டு கட்டாயம் போகணும் அப்படிங்கிறதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்றீங்க? எனக்கு ஓவர் டைம் போனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு டபுள் சம்பளம், அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்துட்றேன், எனக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா then you are losing your money. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நாளும் பேங்க்ல பணம் சேராது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை கனம் பண்ணுகிறார். 10வது வசனம் என்ன சொல்லுது? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. செல்வ பிரியன் பணப்பிரியன், பணத்துக்கு பின்னாடி பணம் 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 ஓடும் பொழுது ஒரு நாளும் அது திருப்தி அடையாது. ஆஸ் லைக் யூ ஆர் ட்ரிங்கிங் அ சீ வாட்டர். தண்ணி உங்களுக்கு பயங்கர தாகமாக இருக்கு, கடல்ல அவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, வயிறு நிரம்பும், ஆனால் தாகம் அடங்காது. அதுதான் அவர் சொல்றார். பிரியன் பிரியப்படும் பொழுது, எனக்கு ஐயோ 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 அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடும் பொழுது, you may earn lot of money but you will never get saturated. ஒரு நாளும் திருப்தி வராது. நான் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா சில கடைகள், நம்ம ஊர் கடைகளில் போய் கேட்டு பாருங்க, அவங்க வாயிலிருந்து கடலைப்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க துவரம்பருப்பு இருக்கு அப்படின்னா, தேங்காய் இருக்கா அப்படின்னா வெங்காயம் இருக்கு அப்படின்னா, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, அவன் சொல்கிற பதில் என்ன? ஏன்னா அவங்க வாயில் இல்லைன்னு சொல்லக்கூடாதான், இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. அதனால தேங்காய் இருக்கா அப்படின்னா வெங்காயம் இருக்கு அப்படிம்பாரு. தேங்காய் இருக்கா அப்படின்னு திரும்ப கேளுங்க, வெங்காயம் தான் இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் தேங்காய் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வாயிலேருந்து இல்லைன்னு வந்துட்டு அபசகுணம் ஆயிருமா. இல்லை இல்லை நோ அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த அம்மா வரமாட்டாங்களாம், யாரு லக்ஷ்மி வரமாட்டாங்களாம். அதுக்காக இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அவர் என்ன சொல்றாரு, உனக்கு போதும் என்ற மனது, எனக்கு போதும் இருக்கு, ஆமா சம்பாதிச்சிருக்கலாம், ஆமா சம்பாதிச்சேன், கடவுளுக்கு இருப்பில் நான் சம்பாதிச்சிருக்கேன், பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் கொஞ்சம் சொத்து வாங்கியிருக்கிறேன். சொல்ல என்னத்த 10 வருஷம் வேலை பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை, நான் வீட்டில் அவ்வளோ பணம் வச்சிருப்பான். ஆனா இல்லை இல்லைன்னே சொல்லக்கூட ஜனம் ஒரு இருக்கும். ஏன்னா வெளியே சொல்லிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும். பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய முடியாது, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொத்து கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுக்கறது? நான் சம்பாதிச்சு தான் கொடுக்க முடியும். ஸோ சம்பாதிப்பதை சேர்ப்பதை வேதாமம் எதிர்க்கவில்லை. ஆனால் when you change your priorities then you get into trouble என்பதை மிக தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார். 12வது வசனம், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. ஏன்னா பணத்துக்கு பின்னாடி ஓட 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 we will lose our importance. அதை தான் அவர் சொல்றாரு. அப்போ எதிலே நாம் தேர வேண்டும்? நம்ம அதிகமாக பைபிள் படிப்பதில், கீழ்ப்படிவதில், முக்கியமாக கீழ்ப்படி, ஒரே ஒரு வசனம் படித்தாலும் அந்த வசனம் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறது, ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றப்படுவதற்கு அவசியம் ஏதாவது தேவைப்படுகிறதா, அந்த வசனம் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கிறதா அப்படின்னா உடனே அதை மாற்றிடும், லைஃப் உடனே மாற்றும். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆர் யூ டேக் அ டெசிஷன் டு சேஞ்ச், then we don't get benefited. அது ரொம்ப முக்கியம். கேட்பது தேவ வசனங்களை கேட்பது மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வசனத்தை கேட்குறோம், நம்ம படிக்கிறோம், டெய்லி ஒரு வசனமாவது நம்ம படிக்கிறோம். அந்த வசனம் ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கேயோ நம்மளை கரெக்ட் பண்ண நினைக்குது அப்படின்னா
இம்மிடியேட்டாக அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், அதை சேஞ்ச் பண்ணுவோம். அந்த லைஃப் அந்த சேஞ்ச் ஆகட்டும். வெதர் இட் இஸ் அ ரைட் டர்ன் ஆர் லெஃப்ட் டர்ன் ஆர் அபவுட் டர்ன் நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சில நேரம் பைபிள் படிக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாயிரும். அடாடா, இது நேருக்கு நேராக எனக்கு சொல்லி கொடுக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன். மாறிடும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதை விட்டுட்டு மாறும் பொழுது மனம் இலகுவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு நஷ்டமானாலும் அதை தேவன் பார்த்து கொள்வார். அது நான் அனுபவித்த காரியங்கள். ஸோ பைபிளுக்கு நம்ம செவி சாய்ப்போம், வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, யூ வில் ரியலி கெட் பெனிஃபிட்டட். அதிகமாய் தேர்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.